ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஒரு பக்கம் வெளியே போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள். ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்துட்டு ஒரு 7 பேர்த்துக்கு வந்துட்டு நான் புளி சாப்பாடு செஞ்சுருக்கோம். மிச்சது வந்து எல்லோரும் ஆளுக்கு ஒன்று செஞ்சுட்டு வராங்க. இது ஃபுல்லாக போட்டு இதில் பரட்டணும். வெங்காய சட்னி. இது வெங்காய சட்னியா? வெங்காய சட்னி எல்லாம் அப்படியே ஒரே பரபரப்பா எல்லாம் கலஞ்சு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். அப்படியே கிளம்பியாச்சு. போன உடனேமே வந்து வாழையாறில் போயிட்டு ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு ரொம்ப நேரம் நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க கூட எல்லாம் அவ்வளோக்கு டச் இல்லை. பட் ஆனால் இப்போ போயிட்டு வந்ததுனால ஒரு நல்ல ஒரு பாண்டிங் எப்போவுமே இருக்குது. பட்டு மேரேஜ் பண்ணி போனதுனால அவ்வளோக்கு பேசுகிறதில்ல, முடியறதில்ல. பட் இப்போ போயிட்டு நல்லா ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. அரவிந்துக்கும் எல்லாத்துக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு அரவிந்தும் எல்லாத்துக்கூடையும் நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க. எனக்கு ட்ராவல் பண்ணும்போது சுத்தமாகவே தூக்கமே வராது. அதனால் நல்லா வேடிக்கை பார்த்துட்டே போனேன். இதுதான் வந்து திருச்சூரில் இருக்க டனல். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 4 மணி டைமில் வந்துட்டு நாங்கள் சர்ச் வந்து ரீச் பண்ணிட்டோம். ரொம்பவே எக்ஸைட்டிங்காக ஒரே ஜாலியாக இருந்தது. ஓகே, 14. நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். எப்படி இருக்குது? ஜாலியாக? சூப்பராக இருக்குது. ஜாலி. ஃபஸ்ட் டைம் கூட்டிகிட்டு வந்துருக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கடைசியில் சொல்லுவேன். ஆமாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா தோமையார் சுரூபம் இருக்கும். போகிறதுக்கு பின்னாடி வந்துட்டு அங்கே போய் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பணும். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கேருந்து தான் நம்ம கிளம்பிட்டோம். எனக்கு ஃபுல்லாக வேர்த்து கொட்டி என்னை பாருங்களேன் நான் எப்படி இருப்பேன்னு இந்த ஒரு வீடியோ மட்டும் அவர் எடுத்திருக்காரு. இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். இதாவது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப கரடு முரடாக இருக்கும். இன்னும் விடியவே இல்லை. ஒரு 4 மணி சம்திங் அந்த மாதிரி தான் இருந்தது. ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு வேர்த்து கொட்டி இந்த மாதிரிலாம் எனக்கு வேர்த்ததே கிடையாது. அப்புறம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக 2 பேரும் போயிட்டு இருந்தோம். எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே போய் ரீச் ஆயாச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். போன வருஷம்லாம் டக்குன்னு ஏறிட்டேன். பட் இந்த டைம் ஏறக்கு கொஞ்சமே கஷ்டமாக இருந்தது. போன உடனேயுமே அப்புறம் தோமையாரோட அவரோட பகுதி ட்ரெஸ்ஸோ சம்திங் ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. இது வந்து யானை வந்து சர்ச்சை இடியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மேலே ஒரு சின்னதாக ஒரு குட்டி சர்ச் ஒன்று இருக்குது. அங்கேயும் போய் கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு ரொம்பவே டயர்டாக இருந்தது. அதனால் வந்துட்டு ஆளாளுக்கு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் விடிஞ்சிருச்சு. அவங்க எல்லாருமே வந்து சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நானும் அரவிந்தும் மேலேயே சர்ச் பக்கத்துலேயே படுத்து தூங்கிட்டோம். எந்திரிக்கவே இல்லை. சரி ஓகே பரவாயில்ல, கொஞ்ச நேரமாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தோம். இது வந்து தீர்த்தம் மேலே இருக்குது. இது வந்து அவர் சிலுவை அடையாளம் போட்டு ப்ரேயர் பண்ண பிளேஸை வந்துட்டு அங்கே ஒரு சிலுவை மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா கொடியேற்றிருக்காங்க. தேர் டைம், ஃபெஸ்டிவல் டைமில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஆனால் ஃபெஸ்டிவல் முடிஞ்சு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் போனோம். அதனால் நல்லாவே க்ரௌட் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மலை ஃபுல்லாகவே வந்துட்டு தூக்கிட்டு வந்திருப்பாங்க மேலே. ஜீசஸ் எப்படி சிலுவையை தூக்கிட்டு வந்த மாதிரி இவங்க ஒரு 10-20 பேரெல்லாம் சேர்ந்து ஒன்றா வந்து தூக்கிட்டு வந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா தோமையாரோட கால் வந்து பதிஞ்ச இடம் அது வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இது பார்க்காம வந்துடாதீங்க. ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதை ரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அந்த மார்க்கு கீழே நான் கொஞ்சம் நல்லாவே காட்டியிருப்பேன். ரியலாகவே வந்து அவர் அங்கே இருந்த பிளேஸ் தான். அவரை வந்து அடித்து துரத்துனாங்க. அவர் அதுக்கு பயந்துட்டு வந்து இந்த மலையை ஏறி மேலே வந்திருக்காரு. அப்போ வந்துட்டு அது காலடி தடம் பதிஞ்சது. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இதுலேருந்து நம்ம இப்படி கீழே வந்தோம்னா அப்படியே இறங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக மேலே ஏறி வந்தோம். மேலே வரும்போது ரொம்பவே மூச்சு வாங்குச்சு. இறங்கும் போதுமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது. இந்த டைம் என்னன்னே தெரியல. அப்புறம் பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல சிலுவை வந்து மேலே தூக்கிட்டு போவாங்கன்னு, அதுதான் இது. இவ்வளோ பாய்ஸும் எல்லாருமே சேர்ந்து தூக்கிட்டு போனாங்க.
அந்த என்னாச்சு போலாமா? ஓகே, நாங்கள் மலையை ஏறிட்டு வந்தாச்சு. ஃபுல்லாக வேர்த்து பயங்கரமாக இதாக இருக்குது. இப்போ போனோன்னுமே வந்துட்டு ஆற்றுக்கு போய் குளிக்கணும். எல்லோரும் அங்கங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நின்றுட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் லேக். பட் ஆனால் அது தண்ணி போகிற இடத்துலையே குளித்தா நல்லாயிருக்கும், சூப்பராக. நிறைய மீனெல்லாம் இருக்குது, காட்டட்டுமா? பார்த்தீங்களா? செமையாக இருக்குல்ல. போன டைம் வந்தப்போ சுத்தமாக வண்டியே இல்லை, எங்களோட வண்டி மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பேருன்னு, சரியான கூட்டம். இந்த ஆற்றுல தான் குளித்தோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. க்ரௌடும் ஜாஸ்தி தான், பட் ஆனால் போக போக நல்லா ஜாலியாக இருந்தது. அப்புறம் குளித்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்துலேயே சர்ச் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு மண்டபம் இருக்குது. அங்கே போயிட்டு சாப்பிட்டு ப்ரேயர் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டோம். இது வந்துட்டு பழைய சர்ச்சு, இதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து புது சர்ச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்துடும். அடர்ந்த காட்டுலாம் கிடையாது, ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். என்னென்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதெல்லாம் நானும் பார்த்தேன்னா உங்களுக்கு வீடியோவில் கேப்சர் பண்ணுறேன். பட்டர்ஃப்ளை அண்ட் ஹாஸ்ட் பிளான்ட்னு இருக்குது. ஆனால் பட்டர்ஃப்ளையவே ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்களா, ஒரே அடர்ந்த காடாக இருக்குது. செம்ம டயர்டாக இருக்குது. அங்கேயும் மலை ஏறிட்டு வந்து இங்கேயும் ஃபுல்லாக நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு இப்போ நாங்கள் ஒரு பெரிய பெரிய அனிமல் ஒன்று பார்க்க போகிறோம். உங்களுக்கும் காட்டுறேன். இப்போ இவ்வளோ நேரம் பார்த்துருப்பீங்க, மானெல்லாம் வந்து நிறைய வெரைட்டியில் இருந்தது. இப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்து ஒரு அனிமலை பார்க்க போகிறேன். பார்வதி அஞ்சனா 22 years டான்ஸ். இது ஆஷா, இதுக்கு வந்து 23 years, என்னோட வயசு. இது வந்து சுனிதா 56 வயசு. பாருங்க எவ்வளோ யானை இருக்குன்னு. இதோட நேம் வந்து எனக்கு தெரியல. ஹரிபிரசாந்த் எவ்வளோ வயசு. இப்போ நாங்கள் வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா, இந்த யானை வந்துட்டு ரொம்ப ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. ஏன்னு கேட்டதுக்கு வந்து அவங்க சொன்னாங்க, இது வந்து மனுஷனை கொன்ன யானை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ரொம்ப லாங்கில் இருக்குது. இருங்க உங்களுக்கு காட்டுறேன், பேக்கில் காட்டுறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இந்த யானை வந்துட்டு 12 பேர்த்த கொண்டிருக்குன்னு சொல்லி அதை வந்து தனியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்குறக்கே ரொம்ப பயங்கரமாக இருந்தான். இப்போ நாங்கள் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் பார்க் வந்திருக்கோம். வந்துட்டு டயரில் அரைஞ்சி படுத்து தூங்கியாச்சு. சூப்பராக இருக்குது, பட் நடந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. உட்காரு, விழுந்துடாத. அவ்வளோதான், அப்படியே காலை போடு.
படுத்துக்கோ. அடி குழந்தை. வெயில் அடிக்குது. எடி ஜாலியாக தூங்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. ஓகே, அப்படியே வந்து பார்க்லேருந்து கிளம்பி வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் லன்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சில் போய் நிறுத்தி அங்கே சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கேயும் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தோம். இதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்துட்டு அந்தோனியார் சர்ச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக கோல்டன் கலர்லேயே இருந்தது. இது வந்து திருச்சூரில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். திருச்சூரில் வந்துட்டு இந்த தொட்டிப்பாலம் தான் வந்துட்டு பயங்கர ஃபேமஸாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்துருக்கோம். ரீசெண்டாக வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு வாய்க்கால் இங்கே தான் திருச்சூரில் இருக்குது, பாலத்து மேலே. ஆல்ரெடி வந்து நாங்கள் போன வருஷம் போயிருந்த டைம் வந்து இதுவும் இருந்தது. பட் ஆனால் அந்தளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. இங்கே மேலே ஒன்று இப்படி ஒன்று இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. இந்த டைம் வந்துட்டு நிறையா ரீல்ஸ் பார்த்துருந்தோம். இது பர்மனெண்ட்டாக இப்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறையா இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, இருந்தாலும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அரவிந்த் வந்து லோட்டஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நர்சரி பக்கத்தில் போயிருந்தோம். இவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் அவரும் வாங்கிட்டு 130 ரூபா தான். பட் ஆனால் அல்லி தான் வாங்கியிருந்தோம். தாமரை வந்துட்டு ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருந்தது. அதனால் அல்லி மட்டும் வாங்கிட்டு அப்படியே வந்தோம். அப்புறம் அவங்க எல்லாருமே கீழே போயிட்டாங்க. நான், எங்கள் அண்ணா, என் தம்பி நாங்கள் மட்டும்தான் வந்துட்டு போய் தண்ணியில் போய் விளையாடலான்னு சொல்லிட்டு காலாவது நினச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ரொம்பவே ஜில்லாக இருந்தது. லைட்டாக டேஸ்ட் பண்ணியும் பார்த்தோம். சூப்பராக இருந்ததுங்க, சீரியஸாகவே. இந்த ஃபேமஸான திருச்சூரில் இருக்கிற பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்களேன். நான் இங்கெல்லாம் வருவேன்னு நினைக்கவே இல்லை. எப்படி இறங்கிட்டு இருக்கிறேன். பயங்கரமாக இருக்குது பிளேஸ். வந்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கிற இடத்துல தான் தொட்டிப்பாலம் இருக்குது. செம்மையாக இருக்குது. நாங்கள் எல்லாருமே ஒழுக்கமாக போயிட்டு வந்துட்டோம். அரவிந்தை மட்டும் பாருங்கள், அந்த குட்டியாக ஒருத்தன் கை காமிச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. எந்த இடத்துல அங்கேருந்து பார்க்குறக்கே பயமாக இருக்குது. காலை தொங்க போட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கான். என்ன தான் சொல்கிறது, ஒழுங்காக கீழே வான்னு சொல்லி மிரட்டி அப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டனல் வந்துருச்சு மறுபடியும். நைட் டைமில் பார்த்தோம். இது வந்து பகலில். 2 டைமுமே வந்துட்டு உள்ளே ஃபுல்லாக லைட்டிங்கோடு தான் இருக்கும். 1 கிலோமீட்டருக்கு போட்டிருக்காங்க. எவ்வளவோ கோடி, 400 கோடிக்கு மேலே சம்திங் செலவு பண்ணி கட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாக மேலே மலை, அதுக்கு நடுவில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருந்தது. அப்படியே வந்து வடக்கன்சேரி அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது கேரளாவில். அங்கே வந்துட்டு சிப்ஸ் வந்துட்டு நல்லா பயங்கர ஃபேமஸ். அதனால் வீட்டுக்கெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு நேந்தர் சிப்ஸ் வாங்கினோம். வாங்கினதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். காப்பிரைட் இஷ்யூ வந்துடும்னு சொல்லிட்டு நான் வந்து சாங் ஆட் பண்ணலை.
போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டாக இருந்துச்சு. காலையில் நல்லாவே தூங்கிட்டேன். நான் அடுத்த நாள் தான் வந்துட்டு இந்த வீடியோவே நான் எடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.